வணக்கம்ப்பா. சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு லெமன் புழிஞ்சு ஊற்றி திருப்பியும் 2 கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் கறி மசாலா 1/2 ஸ்பூனு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் அளவு தயிர், இது எல்லாம் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 150 ml ஆயில் விட்டுக்கலாம் கிரேவிக்கு. தாளிப்பு ஒரு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஸ்டார் பூவு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை வரணும். அதுக்கு பிறகு தக்காளியை போடணும். தாளிப்பு தான் குழம்புக்கு உயிர். எதை எப்போ போடணும் கரெக்டாக போட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும், சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தண்ணியில் பிடிக்கக்கூடாது. பார்த்தீங்களா, தூரில் பிடிக்கல பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். நல்லா பொரியணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாசனை அப்போ தான் குபீர்னு வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி கலக்கணும். இப்போ தக்காளியை கலந்துடலாம். தக்காளி பாருங்கள் 300 கிராம் வரைக்கும் போட்டுருவாங்க. 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டு. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது காமிக்கலை வீடியோவில். போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆனால் எண்ணெய் ஊற்றாதீங்கன்னு சொல்லுவாங்க சமையலுக்கு. கண்டிப்பாக எண்ணெய் நல்லா ஊற்றி மசாலா நல்லா வதங்கினாதான் சமையல் நல்லாயிருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. அதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு குட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் கறியை கலந்துக்கலாம். கறியை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. எல்லாத்துலேயுமே மசாலா அரைவாசி போட்டுருக்கோம். நம்ம அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் தான் திருப்பி மசாலா போடணும். மூடி போட்டுருவோம், வேகட்டும். இந்த வலிக்கு பார்க்கலாம். பாருங்கள், அதிலே தண்ணி விட்டு வந்துருக்கு. நம்ம எதுக்கும் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்படி நல்லா வேகட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. ஆனால் நல்லா அதிலே தண்ணி விட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ மசாலா போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச பொடி, மல்லிப்பொடி எல்லாம் கலந்த பொடிப்பா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு. சிக்கன் கிரேவி பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்துட்டுக்கலாம் பக்கத்துலேயே. நம்ம இதில் தண்ணியே கலக்கலை. கிரேவிக்கு பெரும்பாலும் தண்ணி கலந்தோம்னா டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா வேக விட்டு லாஸ்ட்லேருந்து தேங்காய் ஊற்றோன்னா கரண்டு போயிடுச்சு. தான் இருட்டுக்குள்ளே செஞ்சிட்ருக்கேன். அப்படியே வேகட்டு, மூடிடுவோம். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஏற்கனவே எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கம்மியாக தான் ரொம்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்ப்பா. தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா வேகட்டும். கிரேவி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காய் கலந்துக்குவோம்ப்பா. தேங்காய் ரொம்ப ஊற்றாலும் நல்லா இருக்காது, நிறையா இருக்குது. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும்.
அவ்வளோதான்ப்பா, கிரேவி முடிஞ்சிச்சு. சிக்கன் கிரேவி ப்ளீஸ். சிக்கன் கிரேவி வச்சுட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது, அதனால் எடுத்து போய் வச்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. இது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள்.